டவுன் பேமெண்ட் வந்து 1,70,000 இருந்தா இந்த பைக் எடுத்துட்டு போலாமா? லீசிங்ல நீங்க பெற்றுக்கொள்றேன்னு சொன்னா 2,10,000 ரூபாய் கட்டினால் 5,70,000 மலிவா இருக்குது. 1 லிட்டருக்கு வந்து 70 கிலோமீட்டர் பாய்க்குமா? இன்ஜினுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டியும் தராங்க. பெட்ரோலும் வேலை செய்யும். நல்ல பைக்கும் எனக்கு அது பிடிக்கும். இந்த பைக் எல்லாமே மேட் இன் இந்தியா. ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துறாங்கண்டா, இன்றைக்கு நாங்கள் ஒரு பைக் ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்துறாங்க. என்னத்துக்காக வேண்டா, இலங்கைக்கு வந்து 6 வருஷ காலத்துக்கு பிறகு புதுசாக பைக்குகள் எல்லாம் வந்திருக்கு. அதாவது பாய்ஸுக்கான பைக், கேர்ள்ஸுக்கான பைக், அப்படி 2 தரப்பட்ட ஆட்களுக்குமே பைக் வந்திருக்கு. அதுவுமே புத்தம்போது பெட்ரோல் பாய்க்கக்கூடிய மாதிரி நல்ல பைக் ஒன்று வந்துருக்குது. அதுவும் நல்ல ப்ரைஸுக்கு வந்திருக்காமட்டு கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேனா. அப்படி நான் எங்கே வந்தேனான்டா, யாழ்ப்பாணத்தில் பைக் பரடைஸுக்கு தான் வந்தேனான். இது எங்கே இருக்குன்னா ஸ்டான்லி ரோட் ஜெஃப்டானு தான் இது இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பைக்கை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே போய் பைக் இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி, மற்றது பைக்குக்கு எவ்வளோ லீஸ் போடலாம்ன்றதை உள்ளே போய் ஓனரோட கதைப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். அப்போ அண்ணன் என்ன வேலைக்கு வந்து நீங்கள் இங்கே? நான் இது பைக் எடுக்கலாம் வந்தேன். பைக் எடுக்க வந்து நீங்கள் என்ன அப்போ புக் பண்ணிட்டீங்களோ? எல்லாம் ஃபுல் வாதனிங்கான சேனங்கள் சரியான சேனை வேணா ஃபுல் புக்கிங் ஆகிட்டேனே. ஆனால் பைக் வருமா? வரும், புதன்கிழமை வருமானு சொல்லி புதன்கிழமை வருது. இப்போ நானுமே புக் பண்ண தான் நான் வந்தேன். நான் வந்த இடத்துல வீடியோ எடுத்து மக்களுக்கும் போடுவோம். என்னமா விலைகள் ஓகேயாண்டு, என்னமா விலைகள் ஓகேயாண்டு. நிறைய நாளைக்கு பிறகு வந்திருக்குது. இந்தியன் பைக் தானே. 5 இந்தியன் பைக். அதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்தியன் பைக் இது உண்மையாகவே. இப்போ சில பைக்குகள் புதுசு வந்தது, ஆனால் மேட் இன் ஸ்ரீலங்கா அப்படி தான் வருது. இது வந்து இந்தியாவிலேருந்து வார வழியால் நம்பகத்தன்மை இருக்குமேண்ணே. உண்மையாக தானே, எனக்கும் பிடிக்கும். இந்த இது வந்து பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். ஒரு 70-75 வரைக்கும் பாய்க்குமா? நான் இந்த பைக் எடுக்க தான் வந்தேன். அங்கே ஃபுல் புக்கிங். அதனால இப்போ வெயிட் பண்ணி எடுப்போம். வருமானா இப்போவே நாங்கள் புக் பண்ணி வைக்கலாமோ இல்லை அந்த தான் வரணுமா? புதன்கிழமை வர சொன்னேன். புதன்கிழமை வரட்டும். வீடியோ பார்க்குற நீங்களும் புதன்கிழமை வந்தீங்கன்னா புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். புதன்கிழமை வந்து புது பைக்கள் எல்லாம் வருதான். இது வந்து அண்ணா விலைக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். என்ன விலை மட்டும் போதுண்ணா? இப்போ இது வந்து 5,70,000 சொன்னேன். 5,70,000. இப்போ 5,70,000 உண்மையாகவே இந்த பைக் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் கூடி இப்போ ஒரு 4.5 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் போயிருக்க. இப்படி ஒரு நல்ல பைக், பெட்ரோல் பைக் இதுக்கு ஓகே தானே. அப்போ நாங்கள் புதன்கிழமை வருவோம். என்ன புதன்கிழமை லேடிஸ் பைக் என்ன வாங்க? அதை பற்றி வந்து 6 லட்சம் ரூபாய் வடிவாக இருக்குது. 7 லட்சம். சாரி 7 லட்சம் சொன்னேன். 6,999. 7 லட்சம் ரூபா. நான் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. நல்ல லுக்காக இருக்கு. இப்போ காலகாலமாக லேடிஸ் பைக்கும் ஜென்ஸ் பைக்கும் இல்லை தானே. அதனால ஒரே இடத்துல 2டைமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் லேடிஸ் பைக் வந்து கூட வந்திருந்தும் ஃபுல் புக்கிங். என்ன ஃபுல் புக்கிங்? அப்போ இது உங்களுக்கு தேவையில்லை போலையா? நீங்கள் இது எடுக்க தானே வந்தீங்க. அப்போ இதுவும் ஃபுல் புக்கிங் ஆகிட்டான். இதுவும் ஃபுல் ஆகிடுச்சு. இதுக்கும் புதன்கிழமை தான். ஆக்களை பார்க்க தெரியுது. ஆக்களை பார்க்க தெரியுதா? உண்மையாக சரியான சனம் வந்து போய்கொண்டான் இருக்கிறேன். வெளியிலே நிற்கணும். அதாவது பார்க்குற நீங்கள் வந்து புதன்கிழமை வந்தீங்கன்னா புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்த கஸ்டமரை கேட்டு பார்ப்போம். என்ன மாதிரி இந்த பைக் வந்து விலைக்கெல்லாம் ஓகே, நீங்கள் வாங்குவீங்களா இல்லையாண்டு கேட்போம். அதை தாண்டி ஓனர் ஆக்களோடையும் கதைச்சி பார்ப்போம். மற்ற லீஸ் கம்பெனிக்காரரோடையும் கதைச்சி பார்ப்போம். என்ன சொல்லிடணும், லீஸ் கம்பெனிக்காரர் வந்து நிற்கிறோம். அவையோட கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணன் பேர் கஜன் அண்ணா. இப்போ இந்த ஹீரோ பைக்கை பற்றி, இது வந்து 100cc HF டிலைக் வந்து 100cc 5 வருஷத்துக்கு பிறகு சேலுக்கு வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு பிறகு. இப்போ எத்தனையோ மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ நார்மலா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவ்வளவு நேரமா எவ்வளவு கஸ்டமர் வந்து போயிருப்பீங்க. கஸ்டமருக்கு பைக் இல்லை, பைக் இல்லை. நான் ஒரு கஸ்டமரோட இப்போ முதல் கதைச்சினேன். அவங்க சொன்னாங்க இந்த பிரைஸுக்கு எல்லாம் ஓகே, நல்ல பிரைஸ். நான் வந்து புதன்கிழமை வந்து புக்கிங் பண்ணேன். புதன்கிழமை வரணும் வேணும். புதன்கிழமை வந்தா பைக் எடுக்கலாம்ன்றீங்க? எடுக்கலாம். என்ன மாதிரி பிரைஸ் என்ன? இது வந்து 5,77,900. 5,70,000. அங்கால லீஸ் போடலாம். லீஸ்ன்னு சொன்னா லீசிங் டவுன் பேமெண்ட் வந்து 1,75 கட்டினா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 1,75. அப்போ 1,75,000 கட்டினீங்கன்னா இந்த பைக்கை நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம். இது வந்து யாருக்கு பிடியோசனம் பண்ணா நோம்பலா எங்களை மாதிரி இளம் சமுதாய பிள்ளைகளுக்கு ஓகே. இப்போ நோம்பலா 1,70,000 கட்டி போட்டோன்னா மாசம் கட்டிக்க தெரியாது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு பைக் வாங்குறது இப்போ வரைக்கும் ஒரு ஆசையா இருக்கு. அதுக்கு வந்து இந்த பைக் ஒரு குறைஞ்ச விலையில வந்துருக்கு. நல்ல உண்மையா தானே, சத்தியமா. ஏன்னா இது வந்து யாருக்கு பாதிப்புனா இந்த செகண்ட் ஹேண்ட் பைக். ஏன்னா இப்போ இந்த பைக் எல்லாம் நார்மலா ஒரு 4 லட்சம் போன பைக்கு இப்போ புதுசு இந்த விலைக்கு வந்தோன்னா அதெல்லாம் 3 ரூபா 2 ரூபா அப்படித்தானே நம்ம. உண்மையாவே இது என்ன பைக்னா ஹீரோ HF டிலக்ஸ் பைக் வந்து எத்தனை சிசின்னா 100 cc பைக் வந்து உண்மையாவே பார்க்க வடிவா தான் இருக்கு. பொடி வளத்தை பாருங்க. உண்மையாவே
வேற லெவலாக தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டிக்கர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா ஓகே. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு லுக் ஒன்று கொடுக்குதுண்ணா. இது இந்த மெயினே வந்து இது இந்த பிரைஸ் தானே. பிரைஸும் மற்றது பெட்ரோல். பெட்ரோல் என்ன மாதிரி 70 வேலை செய்யும் 70 லிட்டருக்கு. உண்மையாகவே லிட்டருக்கு 70 வேலை செய்யணும்னா வேறு லெவல்லானே. ஏன்னா ஒரு லாங் ட்ரிப் போகிற ஆட்களுக்கு அதாவது வேலைகளுக்குன்னு நீங்கள் வழிமாட்டமெல்லாம் போவீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 70 பைக்குன்னா கிட்டத்தட்ட லாங் ட்ரிப்புக்கு ஒரு 75-80 பைக்கு நல்ல பைக்கு 100 cc ஓகே எல்லாமே ஓகே. இது பிரேக்கள் என்ன மாதிரி? இது கப் பிரேக் தான். டியூப்லெஸ் டயர் எலோவிலோட வந்திருக்கு. எலோவிலோட வந்திருக்கு. ஓகேண்ணா ஓகே. இது காவட்டர் மாடல். காவட்டர் மாடல். இப்போ வாரண்டியல் என்ன மாதிரி? 5 years வாரண்டி, இன்ஜின் வாரண்டி இருக்கு. 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. வாரண்டி இன்ஜின் வாரண்டி இருக்கு. அதாவது ஹீரோ சர்வீஸ்ல நீங்க அந்த 5 இயர்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து அங்கே தான் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ என்ன நார்மலாக வந்து 5 years கொடுக்குறது இல்லை தானே, சிலது வந்து 1 years அப்படி தானே கொடுக்குறவங்க. இதுக்கு இப்போ வந்திருக்கா? ஆல்ரெடி முதலே இருக்கா? இல்லை நான் ஒரு கஸ்டமரை காய்ச்சிருந்தேன், சிலதுக்கு 1 வருஷம் தான் கொடுக்குறேன்னு மாதிரி சொன்னேன். ஹீரோ பொறுத்தவரை முதலே 5 years தான். ஓகேண்ணா. இதை தாண்டி என்ன இப்போ என்னன்னு சொல்றது, இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்களே செய்து விடுவீங்களா? நாங்களே லீசிங் அரேஞ்ச் பண்ணி செய்து தருவோம். மற்ற கேஷுக்கும் உடனே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ டிஸ்கவுண்ட் ஏதாவது அப்படியா இருக்கும்னா உடன் பிரைஸ் தான். கம்பெனி பிரைஸ் தான். ஓகேண்ணா. இப்போ நார்மலாக பைக்கை பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஓகே. மேனுவல் மீட்டர் அதை காட்டி விடும். மேனுவல் மீட்டர் நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவீங்க. பிரைஸ் நல்ல பெஸ்ட்டாக நல்ல பிரைஸ். இப்போ நார்மலானா சில பைக்கில் இப்போ வந்தோன்னு தான் இருக்குது. அதெல்லாம் இப்படி என்ன ஒரு 10 லட்சம் 12 லட்சம் சரி இருந்தாலும் உங்களுக்கு கிட்டடியிலேயும் ஒரு பைக் ஒன்று வந்தது. என்னது அந்த டெய்லி யூஸ் பண்ணுறாங்களுக்கு இது வந்து ஒரு சேர் மாதிரி தானே. ஏறி இருந்து பார்க்கலாமா இல்லை புக் பண்ணியாச்சு? இது புக் பண்ணி இல்லை பிரச்சனை. இது வேறு பாலண்ணா அப்படி ஜாலாண்ணா பாலம் ஏறி இருந்து பார்க்கவும் நல்லா தான் நல்லா இருக்குண்ணா. இல்லை நல்லா இருக்கு. உண்மையாவே இருந்து பார்க்க ஒரு நல்லா தான் இருக்கு. எனக்குமே ஸ்டார்ட் பண்ணி பார்க்க என்னென்ன ஆதியா இருக்கு. இப்படி ஒரு ரவுண்டு போகணும்னு தோணுது. நான் ஏற்கனவே புக்கிங் பண்ணியாச்சு, அதனால் நாங்கள் எல்லாம் ஓடி பார்க்கலாது. நீங்கள் வந்தீங்கன்னா புதன்கிழமை நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போதிய பைக் வருமென்னா நான் சொல்லுறேன். இதை தாண்டியுமே சில பைக்குகள் இங்கே வாரதுக்கு இருக்கா. அதனால் இந்த ஸ்டோர் ரூமுக்கு நீங்கள் வந்து இந்த அண்ணியோட கதைச்சிங்கன்னா உங்களுக்கு மிச்ச டீட்டெயில்ஸ் தெரியும். ஏன்னா அப்படியா டவுட்டுன்னா கீழே நம்பர் போட்டு விடலாம். கீழே நம்பர் போட்டு விட்றேன். ஏதாவது டவுட்டுன்னா அண்ணியோட தொடர்பு விடுங்க, என்ன நம்பர் போட்டு விட்றேன். அதை தாண்டி வந்து லேடிஸுக்கான பைக்கும் வந்திருக்கு. இப்போ பாய்ஸுக்கான பைக்குன்னு மட்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் பாய்ஸ் மட்டும் எதிர்பார்க்காங்க, கேர்ள்ஸுக்கும் உங்களுக்கு அதரடியாக இறக்கி கிடாது. என்ன வாங்கினா இது இந்த பைக்? இது வந்து இப்போதான் ஹீரோவில் முதல் அறிமுகமாக ஆகியிருக்குது. ஆமாம். லேடிஸுக்கு 110 cc 110 cc ஜூம் அதான் ஜூம் பண்ணுங்க நீங்க. ஜூம் அந்த டிஜிட்டல் மீட்டர். ஓகே. டிஸ்பிளே கூட அதில் அந்த இதை காட்டுவாமா? இது i3s கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அதாவது வந்து நீங்கள் சிக்னல் லைட்டில் நின்றீங்கன்னு சொன்னால் 5 செகண்டில் இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஓகே. இப்போ நீங்கள் பிரேக்கப் பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகிடும். இது நல்லா இருக்கு. அப்போ புது இதுகளோட எல்லாம் வந்துருக்கேண்ணே. மற்றது ஹெட்லைட் எல்இடி கொடுத்துருக்காங்க. எல்இடியா? டிஸ்பிளே T+ டயர் எலோ வீல் கொடுத்துருக்காங்க. வீல் சொகப் சோவர். அப்போ இது என்ன மாதிரி என்ன ப்ரைஸ்? நான் பார்க்க உண்மையாக வடிவாக இருக்கு. ப்ரைஸ் வந்து 6,99,900. 7 லட்சம் 7 லட்சம் ரூபாய்க்கு இந்த பைக் எடுக்கலாம் நீங்கள். உண்மையாகவே ப்ரைஸ் ஓகே. 2 கலர் வந்திருக்கேன். ரெட் அண்ட் பிளாக்கும் வந்திருக்கு. இந்த சென்சர் லைட் ஒன்று இருக்குது. இப்படி சைடுக்கு சரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக சென்சரில் லைட் எரியுமா? ஓகே. அது 2 சைடும் கொடுத்துருக்காங்க. 15 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் 15 கிலோமீட்டர் மேலே. ஓகே. USB கேபிள் சார்ஜர் கொடுத்துருக்கு. சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்குது. இதுக்குள்ள கீழே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம். இது என்ன மாதிரி எத்தனை சிசி இந்த வாய்? 110 இதோட பார்ப்போம். ஓட்டோ நல்ல பெரிய இதுதானே, நல்ல வடிவாக. சில இதில் வந்து என்னென்ன ஹெல்மெட் எல்லாம் வச்சா போதிய இடம் இருக்காது. இதில் வந்து நல்ல போதிய இடம் இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்மெட்டை வச்சா எத்தனை லிட்டர் டேங்க்?
இது 5.5 5 லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் என்ன மாதிரி வேணும் பாய்? 40-45 வருது. 40-45 பாய்க்கும். இதை தாண்டி இந்த பைக்கு பெனிஃபிட் எல்லாம் என்ன மாதிரி? மற்றது என்ன அது என்ன சொல்லியிருக்கேன், அதை முன்னுக்கு சொல்லியிருக்கேன். முன்னுக்கு சொல்லிடுங்க. அப்போ சொன்னது தான். அதனால நீங்கள் பதிவு மற்ற இந்த பிரேக் லைட்டையும் பாருங்க. ஓகே. எல்லாம் குழந்தைட்டே வராங்க. அண்டே சைக்கிள் கொடுக்கல இல்லை உங்களுக்கு முதல்ல வருது ஏன் கூட காசு? இது நாளைக்கு தான் பைக்கை ரிலீஸ் பண்ண போகிறோம். அன்றைக்கு இல்லை உண்டோம் நாளைக்கு இந்த இன்வைஸ் கொஞ்சம் நீங்கள் ஜோசிங்க புதன்கிழமை வந்தீங்க நடக்கலாம். என்ன உள்ள வாண்ண சொல்லியிருக்கேன். உள்ள இது வருதான் நல்ல ப்ரைஸ் தான். இந்த நம்பருக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல்ட் பண்ணுங்களேன். இந்த வெஹிக்கிள் நாளைக்கு வந்துடும். சில நாளைக்கும் தர கூடலாம் எனக்கு. ஓ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த பிரேக் லைட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் லைட்டை காட்டுங்க. பின்னுக்கு பிரேக் லைட்டை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க கஸ்டமர் வந்து எவ்வளோ ஒரு ஆர்வமாக நிற்கணும். அந்த கொடுத்தாக்கள்கிட்டயே எக்ஸ்ட்ராவாக காசை கொடுத்து வாங்குற அளவுக்கு எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட கஸ்டமர் இருக்கிறவன்னு அதை பாருங்க. ஏண்டா இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக பைக் வரையிலன்னா இதுதான் நிலவரம். ஒன்றும் செய்யலை. அதனால் அதுலேயும் நல்ல ப்ரைஸுக்கு வந்தபடியால் தான் கஸ்டமர் இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதனால் நீங்களுமே வீடியோ பார்க்குற நீங்களுமே நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும்னா எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பைக் தேவை தான். எங்கள் அப்பாவும் வந்து பார்த்தவர் தான். அவர் பார்த்துட்டு தான் எனக்கு சொன்ன இப்படி ஒன்று வந்திருக்கு, நீ ஒருக்கா போய் வீடியோ எடுத்து போடணும்னு சொன்னதுக்கு பிறகு தான் நான் வந்துடுறேன். எனக்கு வந்ததுமே ஒரு பிரியோசனமாக இருக்குது. எங்கள் ஃபாலோவர்ஸுக்குமே ஒரு பிரியோசனம் பண்ணேன். நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி. இப்போ தொடர்ந்து ஏதாவது வந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் வந்து எடுத்து போடுறோம். ஓகேண்ணா, சந்தோஷம். அதனால் வீடியோ பார்க்குற நீங்கள் அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த பாய்ஸுக்கான பைக்கை பாருங்கோ, கேர்ள்ஸுக்கான பைக்கை பாருங்கோ. உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கோ அந்த பைக்கை வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். கேர்ள்ஸுக்கான பைக் வந்து 2 கலரில் வருது. ஒன்று வந்து நீலம், ஒன்று வந்து சிவப்பு. 2 கலர் மட்டும்தான். இப்போதைக்கு 2 கலர் மட்டும்தான் வந்துருக்கு. இதை தாண்டியுமே புது வகையான பைக்குமே வரப்போது நாங்கள் அதை சஸ்பென்ஸாகவே வச்சிருக்கிறோம். வந்த உடனே நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவோம். 2 மாடல் வருது. எதென்று நாங்கள் சொல்லல. அதுவும் கிட்டத்தட்ட இந்த கிழமை இல்லாட்டி ஒரு 10 நாளில் வருது. அதனால் நாங்கள் எங்கள்கிட்ட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காமல் அந்த சப்போர்ட்டை தாங்க. சரி, இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய் ஆடுங்க. பாய்.